3 டிஷ் திரும்பி ஒன்று எடுத்துறோம் வாங்க. ஒன்றும் கவலை இல்லை வாங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கான். சூப்பு தண்ணி எடுத்து 1 கிலோ சீரக சம்பா பிரியாணி செய்கிறோம். குருமாவுக்கு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எடுக்கிறோம். ஆமாம், பிரியாணிக்கு சூப்பு ரெடி. அதான் குருமா ரெடி. அல்டிமேட்டுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, அதனால் மஜ்ஜை அப்படியே வெளியே வந்துருச்சு. இல்லை ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம சூப்பு தண்ணி எடுத்து 1 கிலோ சீரக சம்பா பிரியாணி செய்கிறோம். அதாவது தோயினோன்னா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வாங்க. இப்போ குக்கரை ஏற்றுவோம். எத்தனை லிட்டர் குக்கர்? இது 10 லிட்டர் குக்கருங்க. ரீஃபண்ட் ஆயில் 200 மில்லி. கரண்ட் இல்லாமல் இப்போ நான் கையிலேயே கிண்டுறான். கரண்டி எடுத்துகிட்டு வரேன். இல்லைங்க, எடுத்துகிட்டு வரேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 100 கிராம் பெரிய வெங்காயத்தை அப்படியே நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம், போடுவோம். ரொம்ப பல்லாரி. ஆமாம், அருமையாக சொன்னீங்க. அதை ஒரு வியூஸ் அடிக்கடி கேட்குறாங்க, சூப் தண்ணியில் பிரியாணி செஞ்சு காட்டுங்க. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளில் இந்த என்ன செய்யுங்க, சில்ட்ரன்ஸ் வந்து இந்த கறி மட்டன் சாப்பிட மாட்டாங்க. மட்டனில் சத்து இல்லைங்க, அந்த சூப் தண்ணி இறங்குது பாருங்க, அதில் தான் உண்மையிலேயே சத்து. அப்படியே மேக்கப் பண்ணி பிள்ளைகளை ஏமாற்றி கொடுத்தா பெருசான கறி திங்க ஆரம்பிச்சுறாங்க. மாஸ்டர், நெய் ஊற்றாமல் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ நம்ம வந்து சூப் தண்ணி எடுத்துட்டு நம்ம குருமா, மட்டன் குருமா வச்சுருவோம் சரிங்களா. அந்த சூப் தண்ணியில் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி சரிங்களா. தூயின் ஒன்று. ஓகே 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 சரி. அப்படின்னா நம்ம சூப் எடுக்கிறோன்னா குருமா ஒன்று, பிரியாணி ஒன்று, அந்த சூப்பு தண்ணி அது ஒன்று, 3 டிஷ். 3 ஒன்று எடுத்துறோம் வாங்க. ஒன்றும் கவலை இல்லை வாங்க. 3 வைப்பேன். ஓகே 3 ஓகே. நல்லா சொன்னீங்க. மட்டனு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. மட்டனு 1/4 கிலோ வாங்கி வச்சிட்டோம். இளங்கரியா எலும்பு 1/2 கிலோ வாங்கிட்டோம். சூப்புங்களா தனியாக சூப்பாக எடுத்துருவோம். தனியாக 1/2 கிலோ. இந்த சூப்பு எசன்ஸ் இறங்கி நம்ம சீரக சம்பா பிரியாணி செய்கிறோம் சரிங்களா. ஒரு 5 விசில் விடுவோம், விட்டு அந்த எசன்ஸ் இறங்கட்டும். வாங்க பார்ப்போம். அதே பிரியாணி செலவு தான், எந்த மாற்றம் இல்லை. 130 கிராம் பூண்டு பாருங்களேன். அப்படியே 130 கிராம் பூண்டு பேஸ்ட் பண்ணி. ஆமாம், பேஸ்ட் பண்ணியிருக்கு. அதே 130 கிராம் சின்ன வெங்காயம். ஓகே. 90 கிராம் இஞ்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், போடுவோம். அளவு தக்காளி 150 கிராம். அடுப்பு சிம்மில் இருக்கா மாஸ்டர்? ஹையில் இருக்குது. பச்சையாக தான் இருக்குது செலவு, உங்களுக்கு ஹையில் வச்சுருக்கோம். ஒரு அரைவாசி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் வணங்கிட்டு, மல்லித்தலை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, அளவு கண்ணு பத்தலை. பச்சை மிளகா ஒரு 8 இருக்குங்க. இப்போ நம்ம பட்டை கிராம் ஏலக்காய் போட போகிறோம். அதாவது பிரியாணி அளவு தான். 8 கிராம் பட்டை, கிராம்பு 2 கிராம், ஏலக்காய் 4 கிராம். அதான் அதை அரைச்சோம்னா இந்த 2 ஸ்பூன் வரும் சரிங்களா. அதில் இப்போ நம்ம 1 ஸ்பூனை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனு அண்ட் எலும்பு போனு ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, கழுவி அப்படியே வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. இங்கே பாருங்க, இலையில பார்க்கும்போது தான் அப்படி இருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதே ஊற்றுவோம். நல்லா வணங்கட்டும் சரிங்களா. நல்லா வணங்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நல்ல செலவு வணங்கி வேடுக்கும்போது ஒரு 5 விசில் போட்டுருவோம் சரிங்களா. சும்மா ஒரு 20 கிராம் 25 கிராம் வரும் உப்பு, அவ்வளோதான். வதக்கி வார்த்துங்க. நம்ம சூப் தண்ணி, மட்டன் குருமா,
சூப் பிரியாணி, அதாவது பிளேனா சூப் பிரியாணி சீரக சம்பா. வேற லெவலாக இங்கே இருக்க அரிசி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அப்படி காட்டுங்க. அரிசி 1 கிலோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சரி ஊற போட்டுருவோம். இங்கே இருங்க, குருமாவுக்கு தேங்காய் அரை மூடி, ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, ஒரு 5 முந்திரி அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே ஏற்றுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி விட்டுருச்சு. இங்கே பாருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் மூடியை பெரட்டி போடுவோம். இப்போ குக்கர் மூடியை ஒரு 5 நிமிஷம் பெரட்டி போடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க அப்படி திறந்து ஆட் பண்ணிமா, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்குங்க. சரி, இதே குருமா மாதிரி தான் இருக்குது. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம் போல. இங்கே இருங்க, இப்போ வந்து பிரியாணிக்கு நம்ம 2 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம். ஓகே. தனியாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். பாருங்க அப்படியே சூப்புக்காக. ஆமாம், சூப்புக்கு இந்த 1/2 லிட்டர் தண்ணி, சூப்பு தண்ணிக்கு அன்று குருமாவுக்கு இந்த 1/2 லிட்டரை ஊற்றிடுறான். சரிங்களா? இப்போ 2 லிட்டர் வந்து 2 லிட்டர் பிரியாணிக்கு இந்த தண்ணி ஓகே ஊற்றிட்டு போய் 5 விசில் விடுவோம். நம்ம அந்த சூப் தண்ணி ஊற அப்படியே இறங்கிடும். 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றி. ஆமாம், 2.5 லிட்டர் ஊற்றிருக்கோம். நல்லா சொன்னீங்க. ஓகே. மூடியை போடுவோம். அதான் உட்காந்துருக்கு. மூடியை போட்டாச்சு. விசில் ஒரு 5 விசில் விடுவோம். சரிங்களா? ஓகே. 5 விசில் விட்டுட்டு அப்படியே பிரியாணிக்கு தாளிச்சு விடுவோம்ல. இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு. பிரியாணிக்கு அரிசியை ஊற போட்டுக்கலாம். எப்பவும் போல 2 கல். ஆமாம், 2 கல் எடுத்துக்கலாம். எத்தனை கிலோ அரிசின்னு சொல்லுங்க? 1 கிலோங்க. சீரக சம்பாங்க. பிள்ளைகளுக்கு அந்த சூப் தண்ணி எடுத்து சின்ன பிள்ளைகள் அந்த வெள்ளை சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கு. அதைத்தான் நம்ம பிரியாணியாக செய்ய போகிறோம். போரின்னு ஒன்றா சொன்னால் போர் அடிக்க, அதனால திரின்னு ஒன்றா சொல்லிட்டீங்க. போரின்னு நான் சொல்கிறேன். வீடியோ 40 நிமிஷத்துக்கு. ஆமாம், போர் அடிக்க. இப்போ வந்து 3 விசில் வச்சுச்சு. அதான் இளங்கறி தான் வெந்துருச்சு. அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விசிலை எடுத்து விட்ருவோம். சரிங்களா? எடுத்து விட்டு என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஆவி போயிடுச்சு. தொடர்ந்து நம்ம சூப்பு போடுவோம். பனி நேரம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அதான் 2 in 1 சொன்னோம். தம்பி 3 in 1 சொல்லிட்டாரு. அதனால் 3 in 1 போட்டு சூப்பை போட்டு குடிச்சுக்கிட்டே வேலையை பார்ப்போம். சரிங்களா? ஓகே. பாருங்க வேற லெவலாக இருக்கு. இது என்னங்க உங்களுக்கு வேணும்? சூப்பு எலும்பு நல்லியா மஸ்ட் நல்லியா கிடைக்கும். ஓகே. இப்போ தண்ணியை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. அதாவது இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தண்ணியை எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துட்டு அப்புறம் எலும்பு எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். என்னங்க கரண்ட் போயிடுச்சு, என்ன செய்யலாம்? வெயிட் பண்ணுவோம். வெளிச்சம் இருக்கா? வெயிட் பண்ண விடுவேன். இப்போ வந்து நம்ம 2 லிட்டர் தண்ணியை எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பிரியாணிக்கு எடுக்கிறோம். ஆமாம், பிரியாணிக்கு கரெக்டாக 2 லிட்டர் ஊற்றினதை அப்படியே அதே அளவில் எடுத்துட்டோம். எடுத்தாச்சு. அவ்வளவுதாங்க. இந்த நல்லி எடுத்து இதில் போடுவோம். சூப்புக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். போகுங்களா? ரைட்டு. இப்போ வந்து நம்ம சூப்புக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்களா? பற்ற வச்சுருங்க. இப்போ சூப்பு தண்ணிக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. சரிங்களா? சீரகத்தூள் அளவு சொல்லுங்க. சும்மா ஒவ்வொரு சும்மா லைட்டாக 1/2 ஸ்பூனு தான். சரிங்களா? மல்லித்தூள் 1 ஸ்பூனு. ஓகே. மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுங்க. ஓகே. நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? லைட்டாக கம்மியாக இருக்குது. அந்த மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த கலரே வருது, சூப் கலர். ஒரு ஃப்ளேவருக்கு மல்லி புதினா. ஒரு பச்சை மிளகா ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். இது கொதிச்சா ரெடி. சூப் ரெடிங்க. ஓகே. ஒரு கொதிக்க கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த 2 லிட்டர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். சூப் தண்ணி அப்படியே பிரியாணிக்கு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. அரிசி ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ பிரியாணிக்கு 2 லிட்டர் சூப் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். கொதி வரட்டும். அது முன்னாடி இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. சரிங்களா? அது மூடியை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சூப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவோம். ஓலை கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்க, அப்படியே முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் தயிர். 100 கிராமா? 100 மில்லி. நல்லா சொன்னீங்க. ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாங்களா? வாங்க அரிசியை வடிகட்டலாம். அரிசி ஊறிடுச்சு. அப்படியே வடிகட்டிடுவோம். வடிகட்டியாச்சு. அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா? சீரக சம்பா 1 கிலோ சீரக சம்பா ரைஸ். ஊற வச்ச சீரக சம்பா ஆட் பண்ணியாச்சு. 2 லிட்டர் தண்ணியில் அந்த குறை இருந்த 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு மேலே பாருங்க. அப்படியே
பட்டைகிராம் மிளகாய் மல்லி புதினா அப்படியே மேலே ஃப்ளேவர் இருக்குது. ஒரு அரைப்பழம் லெமன் அப்படியே விட்ருக்கோம். இப்போ உப்பு பார்த்துக்கலாம் சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம உப்பு லைட்டாக ஏற்றுவோம். இங்கே பாருங்க, இன்னொரு 20 கிராம் உப்பு கம்மியாக இருக்குது, ஏற்றிக்கலாம். ஃபைனல் டச்சாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே. நம்ம சூப் பிரியாணி இப்போ ரெடி. இப்போ நெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வருங்க, அப்படியே எவ்வளோ ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கலாம் சரிங்களா? எவ்வளோ ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கலாம். ஆமாம், 100 மில்லியில் 100ல் எவ்வளோ? ஆமாம், எவ்வளோ ஊற்ற முடியுமோ. நல்லா சொன்னீங்க. ஆமாம் இருக்குங்களா நெய்? அதாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க எலும்பு சூப் எடுத்து பிரியாணி செய்வாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க பேர் நான் பார்த்துட்டு வரேன். பேர் பார்த்து சொல்லுங்கள், சாப்பிடும்போது சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பேர் இப்போ ஒன்றும் வீடியோக்குள்ளே பாருங்க, அருமையாக இருக்குங்க பிளேட் பிரியாணி. அந்த இலையை எடுத்துகிட்டு வரேன். அப்படியே மேலே பரப்பி விட்டு கறிக்கடையில் வாங்கின இலையை போட்டு அப்படியே ஒரு தம்மை போடு முடியை போட்டுட்டு சில போட்டு ஒரு ஹையில் ஒரு 30 செகண்டு இந்த காற்று பிடிக்கிறதுக்காக. இங்கே பாருங்க, ஒரு ஹையில் 30 செகண்ட் இருக்கணும். 3 நிமிஷம் சுலவில் வைப்போம். வாங்க அப்படி பாருங்க. சின்ன அடுப்பில் வச்சுருக்கோம். ஆமாம், சின்ன அடுப்பில் வச்சுருக்கோம். உயிர்கட்ட வாங்க. இப்போ அடுப்பு 3 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் தம்மோட, 1/2 மணி நேரம் செட்டு தம்மோட பார்ப்போம் எப்படி இருக்கு பார்ப்போம் வாங்க. ஓகே. இப்போ குருமாவுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த எலும்பு கறி எல்லாமே ஏற்றிருக்கேன் சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மட்டன் குருமாவுக்கு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக கண்ணுக்கு மை போடுற மாதிரி அரைச்சிக்கலாம் வாங்க. இது இப்போ கொதிக்கணுமா மாஸ்டர்? கொதிச்சு விட்டு நம்ம அதாவது தேங்காய் பொட்டுக்கல்ல அந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டு மட்டன் மசாலா மல்லித்தூள் அப்படி இப்படியே என்னென்ன போடுறோம் வாங்க, உப்பு எலுமிச்சம்பழம் அப்படியே ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கொதிக்குது மாஸ்டர். கொதிக்கி இதில் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஓகே, 1 ஸ்பூன். ஆமாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன். வாசம் மணமாக இருக்குங்க. தயிர் ஒரு 75 மில்லி. ஆமாம், 75 நல்லா இருக்கும் தயிர் ஊற்றினா. குட்டி அழகாக இருக்குது. நல்லா இருக்குங்களா? குக்கரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, எடைக்கு போடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சமைக்கிறதுக்கு சூடாக கனமான பாத்திரம், உடையாத பாத்திரம் தான். ஓகே மாஸ்டர், கரெக்டு. ஆமாம், வேஸ்ட்டாக எடைக்கு போட்டுருவாங்க. இங்கே பாருங்க, தேங்காய் முந்திரி அந்த பொட்டுக்கல்ல அரைச்சது அப்படியே மை போடுற மாதிரி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அளவு சொல்லிட்டீங்களா இருக்குன்னு? சொல்லிட்டேன், அரை மூடிங்க. அப்படியே அலசி ஊற்றிடலாம். ஊற்றிக்கலாம் லைட்டாக அலசி மேனில் லைட்டாக அலசி ஊற்றிருக்கேன். அப்போ தேவையான ஒரு அலசிக்கலாம். சில்லி வறுத்து தர்றேன் உங்களுக்கு சரிங்களா? கொஞ்சம் காரஞ்சாரமாக இதில் நான் உரப்பு டிஷ்ஷு நம்ம செஞ்சு காட்டணும், புரியுதுங்களா? நீங்கள் உரப்பா எப்படின்னு சாப்பிடுங்க. கொதிக்கட்டும் நல்லா. உப்பு புளிப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு லைட்டாக போடுவோம். இவர் உப்பு லைட்டாக அதே எலுமிச்சம்பழத்தை லைட்டாக புளிஞ்சு விட்டுக்குறோம். அதே எலுமிச்சம்பழம் தான். நல்லா கொதிக்கட்டுங்க. அப்படியே திக்காக ஓரமாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகா மல்லித்தலை போட்டு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே மாதிரி போட்டுட்டீங்க, ஃபோக்கஸே ஆகலை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்களா? பச்சை மிளகா மல்லித்தலை போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி. குருமா ரெடி. மட்டன் குருமா. எனக்கு கறி வருதுங்களா? இப்போதான் நம்ம கறியை தொட்டே பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, பயப்படலாம். நம்ம கறி உடனே இதாகிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரம் நம்ம வாங்குறது எப்பயுமே. வேறு ஓகே. அப்படியே மூடியை போட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம சூப் பிரியாணி தம் ஆயிடுச்சு. வாங்க உடச்சி பார்ப்பேன். ஓப்பன் ஸ்லோவா. வாசம் பார்த்தீங்களா? வாசம் சார் கறியே காணும். கறியெல்லாம் இல்லைங்க, பிளேன் பிரியாணி. அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது. தண்ணிலாம் கரெக்டாக ஆயிடுச்சு. தண்ணி அருமையாக இருக்குது. அவ்வளோதாங்க. எங்கள் டெய்லி வைக்கிறோம், அதான் தெரியாதாங்க. இங்கே இருக்க அப்படியே தம்மா இருக்கு அடியில் எப்படி. ஓகே.
அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்றலாங்களா? வாங்க உப்பு ஊற்றிக்கலாமா? சரி. வேற லெவலாக இருக்கு. சூப் வச்சு அடுத்து சில்லி வச்சுக்கிடுவா. ஓகே. கலர் தான் மாஸ்டர் குஸ்கா மாதிரி இருக்கு. டேஸ்ட் வேற லெவலாக இருக்கு. அதாவது சூப் தண்ணி எடுத்து செய்கிறதே ஒரு தனி லெவலுங்க. இதெல்லாம் யாருமே செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? மட்டன் அப்படியே வச்சுருக்கோம். அப்படியே குழம்பு மட்டல லைட்டாக ஏற்றிக்கலாம் அந்த ஓரமாக. சரிங்களா? ஓகே. ஓகேவா? சாப்பிட்டு பார்த்துலாங்களா? ஓகே சாப்பிட்ருங்க. இந்த கறி லைட்டாக இதில் இருக்கு. உண்மையிலேங்க போய் சொல்லலைங்க. அந்த நசை அந்த எசன்ஸு உள்ளே இறங்கியிருக்க பெரும் சாப்பாடு வேறு லெவலாக இருக்குது. இப்போ எல்லாமே வச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு. ஒரு வித்தியாசமாக அதாவது திரின்னு ஒன்று ஒரே டிஷ்ஷில் நம்ம 3 செஞ்சுருக்கோம். பார்த்தீங்களா? இங்கே இருங்க. இந்த வெள்ளை குருமா பிஜி நாயுடு சாரி பிஜி நாயுடு பெருமாள் நாயுடு பெங்களூரில் வைப்பாங்க. இங்கே பாருங்க இந்த குருமா அருமையாக இருக்குங்க. அப்படியே பட்டையை கலப்புங்க. பச்சை மிளகா அப்படியே லைட்டாக காரில் வெந்துருச்சு. அந்த காரில் அப்படியே இருக்கு. ஆஹா இங்கே பாருங்க கறியை பாருங்க அப்படியே அடடா அருமையாக இருக்குங்க. இன்னைக்கு வேற லெவலுங்க. எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒயிட்டாகவே இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் சில்லியை வேற போட்டோம் கொஞ்சம். அடடா அல்டிமேட்டுங்க. சூப் அப்படியே குடிச்சு காமிச்சிருங்க. வந்து அதே அப்படி குடிச்சு காட்டிடுறேன். நல்லா இருக்குங்களா? லெவலாக இருக்கு. யாருங்க அப்படியே சூப் தண்ணியை கொஞ்சம் ஊற்ற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் குடிப்போம், கொஞ்சம் குடிச்சுப்போம். இங்கே பாருங்க அடது அப்படியே காரில் இதில் ஏறுதுங்க. அப்படியே பச்சை மிளகா கொஞ்சம் அருமையாக இருக்குங்க. நல்லி சூப்பில் தான் நல்லி போட்டிருந்தேன். இங்கே பாருங்க மஜ்ஜை அப்படியே வெளியே வந்துருச்சு. எல்லாமே அல்டிமேட்டுங்க. உண்மையிலேங்க இந்த டிஷ்ஷு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸிங்க, ரொம்ப ஈஸிங்க. சும்மா போட்டு தாளிக்கணும் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. 3 டிஷ்ஷுக்கு உட்காந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வேலையே இல்லைங்க. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். அப்படியே நெய் நிழல்மா உண்மையிலே போய் சொல்லுங்க. நெய் நிழல்மா இருக்குங்க. சில்ட்ரன்ஸுக்கு ஏமாற்றி கறியே கொடுக்க தேவையில்லை. இங்கே பாருங்க இந்த பிளேன் பிரியாணியை அப்படியே கொடுக்கலாம். அப்படியே அள்ளி வச்சு கொடுக்கலாங்க. எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 3 4 அப்படி போயிட்டே இருக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி வணக்கம்.